இன்று அவருடைய சத்தம். எழுதியவன் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் அக்டோபர் 9. நமது தேவன் சர்வவல்ல தேவன். எந்த மனிதனும் தீர்க்க முடியாத இமயம் போன்ற பிரச்சனைகள் மத்தியிலும் தன்னுடைய ஜனங்கள் தன் மீது நம்பிக்கையாய் இருப்பதை காண்பதில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். இது போன்ற சூழ்நிலைகளில்தான் ஓர் சர்வவல்ல தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்ற நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்கிறோம். ஆனால் இன்று அநேக கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் சொந்த கற்பனைக்குள் அடங்கும் ஒரு தேவனையே விசுவாசிக்கிறபடியால் மனுஷர் மூலமாகவோ அல்லது பிசாசு மூலமாகவோ உருவாகும் புயல்களையும் மழைகளையும் சந்திக்கும் போது இவர்களின் தேவன் உதவி செய்திட சத்துவமற்றவராய் இருக்கிறார். இந்த தேவன் வேதாகமும் உயர்த்தி காட்டும் நம்முடைய தேவன் அல்ல. ஆம், தங்கள் சொந்த கற்பனையில் இவர்களே உருவாக்கி வைத்திருக்கும் ஓர் தேவன். இது புறஜாதிகள் வைத்திருக்கும் சிலையை காட்டிலும் மேலானதொன்றும் அல்ல. எந்த பிரச்சனையாகிலும் இது மிகப்பெரிய பிரச்சனை என நம்முடைய தேவனுக்கு உண்டோ? இல்லவே இல்லை. அவ்வாறு இருக்க மனுஷர்களோ அல்லது பிசாசுகளோ நமக்கு முன்பாக தோன்றச் செய்யும் மலைகளுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? கானான் தேசத்தில் இருந்த அரக்கர்களின் உருவத்தை பற்றி இஸ்ரவேலர்கள் கேள்விப்பட்டவுடன் இது போன்ற அரக்கர்களெல்லாம் கையாளுவது எங்கள் தேவனுக்கு கடினம் என சிந்திக்க துவங்கினார்கள். யார் இவர்களுடைய தேவன்? இவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தாரே அந்த தேவனா? இல்லை, இவர்கள் தங்களுடைய கற்பனையில் கொண்டிருந்த ஓர் சத்துவமற்ற தேவனே இவர்களுடைய தேவனாகும். இப்படிப்பட்டவர்களை வனாந்தரத்தில் 38 வருடங்கள் அழையும்படி தேவன் தந்த தண்டனை நமக்கு ஒன்றும் ஆச்சரியமாய் இல்லை. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த இஸ்ரவேலர்கள் அவிசுவாசம் கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய அவிசுவாசம் தேவனை நிந்தித்து அவர்களுக்காக எந்த கிரியையும் அவர் செய்ய முடியாதபடி அவருடைய கரத்தை கட்டி போட்டு விட்டது. இன்றைக்கும் தங்களுடைய அவிசுவாசத்தினால் தேவனுடைய கரத்தை கட்டி போடும் கிறிஸ்தவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ இன்று யோசுவா, காலே போன்ற மனிதர்களையே நோக்கி கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் இவர்களே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என விசுவாசித்து அதை பெருமகிழ்வுடன் பிரகடனம் செய்கிறவர்கள். ஜெபிப்போமா? எங்கள் பரம தகப்பனே, எத்தனை பிரச்சனைகளானாலும் அதை தீர்த்து வைத்திடும் உமது சர்வ வல்லமையை விசுவாசித்திடும் நல்ல இருதயம் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.